அதுக்கு காரணம் நான் தான். என்னாலதான் போயிட்டாங்கன்னு யாராவது நினைச்சீங்கன்னா உடச்சி சொல்லிவிடுங்கப்பா. நான் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். மாமா துண்டை உதறி தோல்ல விட்டு போயிடுறப்பா. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, உங்க யாரு முகமும் சரியில்லையே. என்ன இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வளைய வந்த பொம்பளைய மொத்தமா கிளம்பி போயிட்டாங்கல்ல அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு இது இருக்கத்தான் செய்யும். இல்ல வேற ஏதாவது நினைக்கிறீங்களாப்பா? ஏமா நீ என்னம்மா பேசாம இருக்க? உன் மருமக்க மாதிரிலாம் வெளியே போயிட்டாங்கன்னு உள்ளுக்குள்ள வருத்தம் இருக்கோ? அதெல்லாம் இல்லப்பா, இவளுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறப்பவே வம்பிழுப்பாங்க. இப்ப வெளியே போனா குடிக்கவே முடியாதே. ஏதாச்சும் செஞ்சு போட்டாங்கன்னா ஏமா பார்த்துக்கலாமா, எத்தனை பிரச்சனையை பார்த்துட்டு வந்தவன். என்ன குணசேகரை விட்டு பொம்பளைய வெளியே போய் தங்குறாங்களேன்னு ஊருக்குள்ள பேச்சு வரும். அது ஒண்ணுதான் என்னால தாங்கிக்கிற முடியல. பாப்போம் பாப்போம், டக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க. ஏப்பா சக்தி, எங்கே போவாங்க, எங்கே போய் தங்குவாங்கப்பா? ஒரு ஃபோனை போட்டு பேசுப்பா. இல்லைண்ணா வேணாம், ஏதாவது விஷயம்னா ஜனனியை ஃபோன் அடித்து சொல்லுவோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. ஆனால் நானும் ஜனனியும் இந்த விஷயத்தில் முரண்பட்டு தான் நிற்கிறோம். அவள் கருத்தை மதித்து நடக்கணும்னு நான் நினைக்கிற மாதிரி என் கருத்தையும் மதிக்கணும்னு அவளும் நினச்சிருப்பாளண்ணே. எல்லாம் தெளிவாத்தான் பேசுறிய, ஆனா முகத்துல எதை இழந்த மாதிரி இருக்கப்பா. கல்யாணம் நிச்சயம் பண்ண விடுப்பா, நல்லபடியா நடக்கணுமா இல்லையா? நடந்தே தீரும் மாமா. வாமா. மாமா, உங்களை இந்த வீட்ல இப்படி கம்பீரமா உட்கார வச்சு பாக்குறது எம்புட்டு அம்சமா இருக்கு தெரியுமா? காட்டுக்கு சிங்கம், அரண்மனைக்கு